ஒரு தடவை சிரிச்சுட்டு போப்போ. கடைசியா ஒரு தடவை உங்க முகத்துல சிரிப்பு பார்க்கணும்னு தோணுச்சு. இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாம் ஹுசேன், இல்லங்க. நாடே சிரிப்பா சிரிக்குது, நாம சிரிச்சா என்ன 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 இருக்குது? கொடுமையா இருக்கு. என்னத்தையோ ஒண்ணு பண்ணிட்டு. குஜராத் மீனவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செய்கிறது. இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி கொண்டு போய் தடுத்து அந்த மீனவனை மீட்டு கொண்டு வருகிறது. அப்படி ஒரு செயலை இந்த கடலுக்குள் என் மீனவ சொந்தங்களை சிங்களன் சிறைபிடிக்கும் போதோ, என் படகை பறிக்கும் போதோ, எங்களை சுட்டுக் கொள்ளும் போதோ தடுத்து பாதுகாத்தது என்ற செய்தியை நீங்கள் கேட்டதுண்டா, பார்த்ததுண்டா? உங்களுக்கு தெரியாதுங்க டீச்சர். நான் ஆடு வளர்த்தேன், கோழி வளர்த்தேன், நாய் வளர்க்கல. ஆனா அதுக்கு பதிலா நான் இதை வளர்த்தேன். இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? பாருங்கள், எத்தனை 840க்கு மேற்பட்ட உயிர்கள். இந்த காட்சியை பாருங்கள். என் உடன் பிறந்தார்களே, 12 நம் உடன் பிறந்தார்களே, நம் அண்ணன் தம்பிகளை ஒரே சங்கிலியில் பூட்டி இழுத்து கொண்டு போய் எவ்வளவு அவமதிக்கிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். எவ்வளவு 12 பேரை இங்கே பாருங்கள். மொட்டை அடிக்கிறான், மொட்டை அடிக்கிறான். நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. இந்த மொட்டை அடிப்பது எனக்கு அவமானம். மறுபடியும் அவங்க தான் போன் பண்றாங்க. இன்னொரு நாடு தலைமுயர் மடியை ஐயோ மறுபடியும் ரோடிங் ஆகுது. தலைமுடியை வலித்து அவமதிக்குது என்றால் அது உங்களுக்கான அவமதிப்பு இல்லையா? இந்த நாட்டுக்கான அவமதிப்பு இல்லையா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திங்க. அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க? தன்னுடைய வானூர்தி வலிமையை காட்டுது, விண்படை வலிமையை அப்படியே குட்டிக்காரன் அடிக்குது, வித்தை காட்டுது. இதையெல்லாம் 15 நாளுக்கு ஒரு தடவை கடலுக்குள்ள காட்டியிருந்தால் சிங்களன் எங்களை தொட பயந்திருப்பான். புரியுதா? இந்த வித்தையை பாரு, எப்படி டைவடிக்குதுன்னு பாரு. அடே பாரு, அடிக்குது பாரு. ஓகே அங்க தட்டி விட்டு இங்க பாக்குறேன். பாஸ், போட்டுக்க கண்ணாடியும் கருப்பு, அது இல்லாம எல்லாரும் கண்ணன் கரையண்டு கருவா கொட்டமா இருக்கீங்களா? அதனால ஒண்ணுமே தெரியல பாஸ். அப்ப இவ்வளவு நேரம் குத்துமதி பார்த்தா கட்டுக்கிட்டியாடா? ஆமா பாஸ். இதெல்லாம் நல்லா காட்டும்டா. எப்படி வித்த காட்டுது பாரு. எப்படி இவ்வளவு இவ்வளவு வலிமையை வச்சுக்கிட்டு சொந்த நாட்டு மக்கள் அவன் கைது பண்றான், சிறை பிடிக்கிறான், வேடிக்கை பார்க்குது. எப்படி தம்பி போடு, என்னாச்சு போடு, என்னாச்சு? என் கண்ணு முன்னால நிப்பாட்டிட்டானுங்களே. அரே அரே தரங்கடா மெக்கானிக். தம்பி போடு, என்னாச்சு? கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய புடிச்சு காலை புடிச்சு இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்க. அம்மாவோட கொஞ்சம் பேசிக்கிறேன். பாடும் பாடி தொலையும். அம்மா, எங்கள் கடலம்மா, உன் பிள்ளைகள் எங்களின் பிழை பொறுப்பாயா தாயே? பிழை பொறுப்பாயா? நீ எங்களுக்கு உப்பு தந்தாய், உணவு தந்தாய், உயிர் காற்றாய், மூச்சும் தந்தாய். உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்றோம். உணவு தந்த, உயிர் தந்த உன்னை உயிராக போற்ற மறந்தோம் அம்மா. மன்னிப்பாயா, மன்னிப்பாயா? சத்துள்ள மீன்கள் வகை வகையாய் வாரி தந்தாய். நண்டு தந்தாய், ஆமை தந்தாய், ஆமை தந்தாய், சுறா எறா எல்லாம் தந்தாய். அவன் இன்னும் திருந்தலமாமா. என்னென்னவோ அள்ளி தந்தாய். எண்ணி சொல்ல 1 2 என் தாயே, என் தாயே, நீ மழையா எங்களுக்கு குடிக்க நீர் தந்தாய். உன்னை குப்பை மேடாக்கினோம். குளிக்க நீர் தந்தாய், நாங்கள் குளித்தோம். உன்னை அழுக்காக்கினோம். என் அம்மா, இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. மண்ணா வைடா புண்டமான.